ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் கருத்து கற்பனை. போன தடவை போட்ட வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம இன்னொரு கற்பனை கதையை பார்க்கலாம். ஒரு பெரிய குளம் இருந்தது, நல்ல அழகான குளம். அந்த குளத்தில் வந்து 2 குட்டி தவளைங்க, ஒன்று தாமு, இன்னொன்று சோமு. இந்த சோமுக்கு வந்து காலில் ஒரு சின்ன குறைபாடு இருக்கிறதுனால அதனால் வந்து ரொம்ப ஹைட்டாலாம் வந்து குதிக்க முடியாது. பட் ஆனாலும் அது வந்து தன்னம்பிக்கையோடு குதிச்சுட்டு தான் இருக்கும். தாமு வந்து அந்த குளத்தில் இருக்கிற எல்லா தவளைங்களை விட நல்லா ஹைட்டாக அதனால் குதிக்க முடியுது. ஸோ தினமும் இந்த தவளைங்க, இந்த தாமு, சோமு, அப்புறம் இந்த மற்ற தவளைங்க எல்லாம் சேர்ந்து அந்த குளத்தில் வந்து இந்த மாதிரி குதிச்சு விளையாடி போட்டி மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, எல்லா தவளைங்களும் சேர்ந்து நாம் ஒரு போட்டி வச்சுக்கலாம். அதாவது யார் முதல்ல குதிச்சு அந்த ஃபினிஷ் லைன் கிட்ட போகிறாங்க, அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிசைட் பண்ணுது. இப்போ வந்து இந்த தாமு, சோமுவும் இதில் கலந்துக்குதுங்க. ரெண்டுமே எல்லா தவளைங்களும் ஆரம்பித்து குதிக்க ஆரம்பிக்குது. இந்த தாமுவும் சோமுவும் நல்லா ஃபாஸ்ட்டாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி குதிச்சுட்டு முன்னாடி போகிறாங்க. இப்போது இந்த மற்ற எல்லா தவளைங்களும் பின்தங்கிடுதுங்க. இப்போ முன்னாடி இருக்கிறது வந்து தாமுவும் சோமுவும் மட்டும்தான். இப்போ தாமு வந்து திரும்பி பார்க்கும்போது சோமு மட்டும்தான் வந்துட்டுருக்கான். சோமுவால் எப்படியும் கொஞ்சம் காலில் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதனால அவ்வளோ ஹைட்டாலாம் குதிக்க முடியாது. ஸோ எப்படியும் நான் தான் இந்த ரேஸை வந்து வின் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமுக்கு ஒரு சின்ன அகங்காரம் வந்துடுது. உடனே இது என்ன பண்ணுதுன்னா, முன்னாடி பார்க்காம பின்னாடி பார்த்துக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே போய் ஹைட்டாக குதிக்குது. குதிக்கும்போது எதிரில் ஒரு ஷார்ப்பான கல் இருக்குது. அந்த கல் மேலே மோதி அதுக்கு அடிபட்டுடுது. இந்த சோமு வந்து இதை கவனிக்கலை. சோமுக்கு என்னென்னா, நம்ம ட்ரை பண்ணால் எப்படியாவது வின் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு அது வந்து முன்னேறி போயிட்டே இருக்குது. அது வந்து ஃபினிஷ் லைன் கிட்ட போய் நிற்குது. பார்த்தா எங்கே நம்ம ஃப்ரெண்டு தாமு முன்னாடியே வந்திருப்பான்னு நினச்சேனே, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா தாமு அடிபட்டு கிடக்குது. உடனே இந்த சோமு வந்து தாமுவை வந்து ஐயோ என்னடா இப்படி விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அப்போதான் வந்து இந்த தாமுக்கு புரியுது, காலில் குறைபாடு இருந்தாலும் சோமு வந்து தன்னம்பிக்கையோடு முன்னேறி போனான். ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன், என்னால் தான் முடியும், மற்ற யாராலையும் முடியாதுன்னு நினச்சி அகங்காரத்தோடு முன்னாடி போனேன் இல்லையா, அதனால தான் எனக்கு இந்த வீழ்ச்சி போல் அப்படின்னு நினைக்குது. இப்படித்தாங்க இந்த அகங்காரம், தன்னம்பிக்கை, இது ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதாவது என்னால் முடியும், என்னால் கண்டிப்பாக இதை நல்லா செய்ய முடியும், நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களே, அது வந்து தன்னம்பிக்கை. ஆனால் என்னால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது, எல்லாருமே மற்றவங்க எல்லாமே எனக்கு கீழே தான், நான் செய்கிற மாதிரி யாராலையுமே முடியாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் பார்த்தியா, அது அகங்காரம். இந்த தன்னம்பிக்கை வந்து வெற்றியை கொடுக்கும், ஆனால் அகங்காரம் கண்டிப்பாக வீழ்ச்சியை தாங்க கொடுக்கும். கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படியே எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருங்க. தேங்க்யூ.